முக்கிய செய்திகள். ஈரானில் வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய பேருந்துகளை பழுதுபார்க்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மேலும் புதிய பேருந்துகளை உடனடியாக வாங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாஜக ஆட்சியில் கடந்த 7 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் 6 கோடி பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 21 பல்கலைக்கழகங்கள் அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாக UGC பட்டியல் வெளியிட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 54,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலையில் 2 ரூபாய் குறைந்து 99 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி வரையிலான 4வது வழித்தடத்தில் பூந்தமல்லி போரூர் இடையே உள்ள பாதையில் உயர்மட்ட மின்பாதைக்கான உபகரணங்கள் நிறுவும் பணி தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் புதிதாக 2,30,000 பெண்கள் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவேற்றது. மேலும் 5 மணி நிலவரப்படி 56.68% வாக்குகள் பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழக அரசு வழங்கியுள்ளது. தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பாலிடெக்னிக் கல்லூரிகளில் முதலாண்டை தொடர்ந்து 2 மற்றும் 3ஆம் ஆண்டு பாடத்திட்டமும் விரைவில் மாற்றப்படுவதாகவும் இதற்கான வரைவு பாடத்திட்டம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூரில் வைகாசி விசாக விழாவையொட்டி இன்று தேரோட்டமும் நாளை தெப்பம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் 3 நீர்த்தேக்கங்கள் மூலம் மின் உற்பத்தி திட்டத்தில் 24,500 கோடியை முதலீடு செய்வதாக அதானி கிரீன் நிறுவனம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதகையில் மலர் கண்காட்சி வருகின்ற மே 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் தற்பொழுது மீண்டும் புதிய வகை கொரோனா பரவல் அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பொறியியல் சேர்க்கை கலந்தாய்விற்காக 1,73,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரஞ்சின் அவர்களின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 2வது மிக நீளமான விரைவு சாலை குஜராத் மாநிலம் சூரத் மற்றும் சென்னை இடையே அமைக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி ஆகிய தென் மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதன் காரணமாக சதுரகிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடலில் அதிகப்படியாக ஜெல்லி மீன்கள் உலா வருவதால் கடலில் பக்தர்களுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொடர் மழையால் மாநில பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்சியம் கார்பைடை கொண்டு பழங்களை செயற்கையாக பழுக்க வைக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் அதிக மழைக்கு வாய்ப்புள்ளதால் இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா ஆகிய மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.